ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நெல்லிக்காய் சீசன் தாங்க நடந்துகிட்ருக்கு. பெரிய நெல்லிக்காயெலாம் இப்போ விலை கம்மியாகவே கிடைக்கிது. அதனால் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஜூஸ் வெரைட்டி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணியை ஊற்றி கழுவுறது பத்தலைன்னா நீங்கள் உப்பு தண்ணியில் ஊற வச்சு கூட கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு வந்த எல்லா நெல்லிக்காயையும் நம்ம ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி எல்லா நெல்லிக்காயையும் அதில் தொடச்சி எடுத்துடலாம். துளி ஈரம் கூட இல்லாமல் தொடச்சிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா எல்லா நெல்லிக்காயும் நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து இந்த நெல்லிக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஜூஸை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன்றதால அதிகமாக நெல்லிக்காயில் யூஸ் பண்ணல. ஒரு 5 நெல்லிக்காய் மட்டும் நம்ம இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் காட்டுறது போல் நெல்லிக்காயை மொத்தத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன்றதால மிக்சியில் அரைப்படுறதுக்கு கரெக்டான சைஸில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தோம்னா 5 நெல்லிக்காவை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட விதையெல்லாம் தூக்கி போட்டுடலாம். அடுத்து இந்த சின்ன நெல்லிக்காய் பீசஸை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதோட 2 இன்ச் அளவுக்கு முத்தின இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த நெல்லிக்காயோடு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலையை, அதாவது 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை நான் ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணிட்டேன்றதால அப்படியே எடுத்து சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்த பிறகு மூடியை போட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வந்துடணும். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தாங்க அரைச்சிருக்கேன். இல்லைனா நெல்லிக்காய் அரைபடாதுன்றதால தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு பவுலில் ஃபில்டரை வச்சு நம்ம இந்த நெல்லிக்காய் ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தோம்னா ஜூஸ் நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடும். இதே போலவே நெல்லிக்காய் ஜூஸை நம்ம ஃபில்டர் பண்ணி மொத்தத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நெல்லிக்காய் ஜூஸை நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டோம். இதோட மீந்த அந்த திப்பியை மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அதையும் அந்த ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் 2 டைம் பண்ணால் போதுங்க, அதுக்கு மேலே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் மீந்த அந்த திப்பியை நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த நெல்லிக்காய் ஜூஸை நம்ம மார்னிங் டீ காஃபிக்கு பதிலாக ஹாட் வாட்டர் சேர்த்து குடிக்கலாம். நான் காட்டுற இந்த டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம இப்போ செஞ்ச நெல்லிக்காய் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் சேர்த்தா போதுங்க. அடுத்து சூடாக இருக்கிற நார்மல் பிளெயின் வாட்டரை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோன்றதால வேறு எதுவும் சேர்க்க வேணாம். நல்லா கலந்து விட்டு குடிக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நம்மளுடைய நெல்லிக்காய் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் டெய்லி குடிக்கிறதால வெயிட் லாஸ் ஆகும், முடி நல்லா வளரும், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதை காலையில் மார்னிங் ட்ரிங்காக குடிக்கிறதால வயிறுக்கு ரொம்ப இதமாக இருக்கும்.
மிச்சம் இருக்கிற இந்த ஜூஸை இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் வரையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.